ஓம் சாந்தி. இன்றைய முரளி 28 ஜூன் 2025. பார்த்தாதான் மதுவன். இனிய குழந்தைகளே, உங்கள் நன்மைக்காக தினந்தோறும் இரவு உறங்குவதற்கு முன் உங்கள் கணக்கை பாருங்கள். முழு நாளில் நான் யாருக்கும் துக்கம் கொடுக்கவில்லை தானே என்று சோதனை செய்யுங்கள். கேள்வி: மகா சௌபாக்கியசாலி குழந்தைகளிடம் எந்த துணிச்சல் இருக்கும்? பதில்: யார் மகா சௌபாக்கியசாலிகளோ அவர்கள் கணவன் மனைவி ஒன்றாக வாழ்ந்தாலும் பாய் பாய் என்ற உணர்வில் இருப்பார்கள். கணவன் மனைவி என்ற உணர்வு இருக்காது, உறுதியான நிச்சய புத்தி இருக்கும். நானும் மாணவர், இவரும் மாணவர், சகோதர சகோதரியாக இருப்பதை மகா சௌபாக்கியசாலி குழந்தைகள் உடனே புரிந்து கொள்வார்கள். எனினும் எப்போது தன்னை ஆத்மா என உணர்வார்களோ அப்போதே அந்த துணிவு இருக்கும். பாடல்: முகத்தை பார் மனிதா. ஓம் சாந்தி. யாருக்கும் துக்கம் கொடுக்கவில்லை தானே? எவ்வளவு நேரம் தந்தையை நினைவு செய்தேன் என உறங்குவதற்கு முன்பாக மனதில் தனது கணக்கை பாருங்கள் என தினந்தோறும் தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். முக்கிய விஷயம் இதுதான். நான் எவ்வளவு தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாறியிருக்கிறேன். முழு நாளில் எனது இனிய தந்தை எவ்வளவு நேரம் நினைவு செய்திருக்கிறேன் என தனக்குள் பார்க்க வேண்டும் என பாட்டிலும் சொல்லப்படுகிறது. எந்த தேகதாரியையும் நினைவு செய்யக்கூடாது, உங்கள் தந்தையை நினைவு செய்யுங்கள் என அனைத்து ஆத்மாக்களுக்கும் சொல்லப்படுகிறது. இப்போது திரும்பி போக வேண்டும். எங்கே போக வேண்டும்? சாந்திதாமா வழியாக புது உலகிற்கு போக வேண்டும். இது பழைய உலகம். தந்தை எப்போது வருவாரோ அப்போதே சொர்க்க வாசல் திறக்கும். நாம் சங்கம யுகத்தில் அமர்ந்து இருப்பது இப்போது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். சங்கம யுக படகில் வந்து அமர்ந்தவர்கள் பிறகு இறங்குவது அதிசயமாக இருக்கிறது. அக்கறைக்கு போவதற்காக புருஷோத்தமராவதற்கு இப்போது நீங்கள் சங்கம யுகத்தில் படகில் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். பிறகு பழைய கலியுக உலகிலிருந்து உள்ளத்தை அகற்ற வேண்டும். இந்த சரீரத்தின் மூலமாக பாகத்தை மட்டும் நடிக்க வேண்டும். இப்போது நாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு திரும்பி போக வேண்டும். மனிதர்கள் முக்திக்காக எவ்வளவு தலையில் அடித்துக் கொள்கிறார்கள். எனினும் முக்தி ஜீவன் முக்தியின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. சாஸ்திர வார்த்தைகளை மட்டும் கேட்டு இருக்கிறார்கள். எனினும் அவை என்ன பொருள், யார் கொடுப்பார், எப்போது கொடுப்பார் என்ற எதுவும் தெரியாது. முக்தி ஜீவன் முக்தியின் ஆஸ்தி கொடுப்பதற்காக தந்தை வருகிறார் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். அதை ஒரு முறை மட்டுமல்ல, அநேக முறை கொடுத்திருக்கிறார். எண்ணற்ற முறை நீங்கள் முக்தியிலிருந்தும் ஜீவன் முக்திக்கும் பிறகு ஜீவன் பந்தனத்திற்கும் வருகிறீர்கள். நாம் ஆத்மாக்கள், தந்தை குழந்தைகள் நமக்கு அதிக ஞானத்தை கற்பிக்கிறார் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் பக்தி மார்க்கத்தில் துக்கத்தில் நினைவு செய்தீர்கள், எனினும் அறியாமல் இருந்தீர்கள். என்னை நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் எப்படி அழியும் என இப்போது நான் உங்களுக்கு எனது அறிமுகத்தை கொடுக்கிறேன். இப்போது வரை எத்தனை விக்கிரமங்களை செய்திருக்கிறீர்கள் என்பதை கணக்கு வைத்தால் தெரிந்து கொள்ள முடியும். யார் சேவை செய்து கொண்டு இருப்பாரோ அவருக்கு தெரியும். குழந்தைகளுக்கு சேவை செய்ய ஆர்வம் இருக்கிறது. உங்களுக்குள் கலந்து பேசி முடிவெடுத்து மனிதர்களின் வாழ்வை வைரம் போல மாற்றுவதற்கு சேவைக்கு போகிறீர்கள். இது எவ்வளவு பெரிய புண்ணிய காரியம். இதில் செலவு போன்ற எந்த விஷயமும் கிடையாது. வைரம் போல மாறுவதற்கு தந்தையை மட்டும் நினைவு செய்ய வேண்டாம், அவ்வளவுதான். புஷ்பராகப்பரி மரகதப்பரி என்று உங்களைத்தான் சொல்கிறார்கள். எந்த அளவு நினைவில் இருப்பீர்களோ அந்த அளவு வைரம் போல ஆவீர்கள். ஒருவர் மாணிக்கத்தைப் போல, ஒருவர் புஷ்பராகத்தைப் போல ஆவீர்கள். நவரத்தினங்கள் இருக்கின்றன. ஏதாவது கிரகணம் பிடித்தால் நவரத்தின மோதிரம் அணிகிறார்கள். பக்தி மார்க்கத்தில் நிறைய மந்திரங்களை கொடுக்கிறார்கள். இங்கே அனைத்து தர்மத்தை சேர்ந்தவர்களுக்கும் மண்மனா பவை என்ற ஒரே மந்திரம் தரப்படுகிறது. ஏனென்றால் கடவுள் ஒருவரே. மனிதர்களில் இருந்து தேவராக மாற அல்லது முக்தி ஜீவன் முக்தி பெற ஒரு முயற்சி மட்டுமே இருக்கிறது. அது தந்தையை மட்டும் நினைவு செய்வது. சிரமப்பட வேற எந்த விஷயமும் இல்லை. என்னிடம் நினைவு ஏன் நிற்பதில்லை? முழு நாளில் இவ்வளவு குறைவாக ஏன் நினைவு செய்தேன் என யோசிக்க வேண்டும். இந்த நினைவால் தான் நாம் எவர் ஹெல்த்தியாக நோயற்றவராக மாற வேண்டும் என்பதால் நாம் ஏன் நமது சாட் வைத்து முன்னேறக்கூடாது? பலர் சில நாட்கள் சாட் வைத்த பிறகு மறந்து விடுகிறார்கள். யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைப்பது எளிதாக இருக்கிறது. புதிய உலகை சத்தியுகம் என்றும் பழைய உலகை கலியுகம் என்றும் சொல்கிறார்கள். கலியுகம் சத்தியுகமாக மாற்றம் பெறுகிறது. மாற்றம் பெறுவதால் தான் நாம் புரிய வைக்கிறோம். இவர் அதே நிராகார தந்தை பிரம்மாவின் உடலில் வந்து நமக்கு பாடம் கற்பிக்கிறார் என்ற உறுதியான நம்பிக்கை பல குழந்தைகளிடம் இல்லை. அரே, நீங்கள் பிராமணர்கள் தானே, பிரம்மகுமார் பிரம்மகுமாரிகள் என்று சொல்கிறீர்கள். அதற்கு என்ன அர்த்தம்? ஆஸ்தி எங்கிருந்து கிடைக்கும்? ஏதாவது பலன் கொடுக்கவே தத்து எடுக்கிறார்கள். நீங்கள் பிரம்மாவின் குழந்தையாக பிரம்மகுமார் பிரம்மா குமாரியாக ஏன் மாறினீர்கள்? உண்மையாகவே ஆகியிருக்கிறீர்களா அல்லது இதிலும் சிலருக்கு சந்தேகம் வருகிறதா? யார் மகா சௌபாக்கியசாலி குழந்தைகளோ
அவர்கள் கணவன் மனைவியாக வாழ்ந்தாலும் சகோதரர்களாக வாழ்வார்கள். கணவன் மனைவி என்ற உணர்வு இருக்காது. நிச்சய புத்தி உறுதியாக இல்லை என்றால் கணவன் மனைவி என்ற உணர்வு மாறுவதற்கு நேரம் பிடிக்கும். நானும் மாணவர், இவரும் மாணவர், எனவே சகோதர சகோதரி என்பதை மகா சௌபாக்கியசாலி குழந்தைகள் உடனே புரிந்து கொள்வார்கள். எப்போது தன்னை ஆத்மா என உணர்வார்களோ அப்போதே இந்த துணிவு வரும். ஆத்மாக்கள் எல்லோரும் சகோதரர்கள். பிறகு பிரம்மா குமார் குமாரிகள் ஆகும்பொழுது சகோதர சகோதரிகள் ஆகிறீர்கள். ஒருவர் பந்தனமற்றவராகவும் இருக்கிறார், இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் புத்தி போகிறது. கர்மாத்தீத்த நிலை பெற நேரம் பிடிக்கிறது. குழந்தைகள், உங்கள் மனதில் மிகுந்த மகிழ்ச்சி இருக்க வேண்டும். எந்த சங்கடமும் இருக்கக்கூடாது. ஆத்மாக்கள் நாம் இப்போது பழைய சரீரம் போன்ற எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தந்தையிடம் போகிறோம். நாம் எவ்வளவு பாகத்தை நடித்திருக்கிறோம், இப்போது சக்கரம் முடிகிறது. இப்படியெல்லாம் தன்னோடு பேச வேண்டும். எவ்வளவு பேசிக்கொண்டு இருப்பீர்களோ அவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மேலும் நான் லட்சுமி நாராயணரை திருமணம் செய்ய தகுதி பெற்று விட்டேனா என தனது நடத்தையையும் பார்த்து கொண்டு இருப்பீர்கள். இன்னும் கொஞ்ச காலத்தில் பழைய சரீரத்தை விட வேண்டும் என்பதை புத்தியால் புரிந்திருக்கிறீர்கள். நீங்கள் நடிகராகவும் இருக்கிறீர்கள். தம்மை நடிகர்கள் என உணர்கிறீர்கள். முன்னால் உணராமல் இருந்தீர்கள். இப்போது இந்த ஞானம் கிடைத்திருப்பதால் மனதில் அதிக மகிழ்ச்சி இருக்க வேண்டும். பழைய உலகின் மீது வைராக்கியமும் வெறுப்பும் வர வேண்டும். நீங்கள் எல்லையற்ற சந்நியாசி ராஜயோகி. இந்த பழைய சரீரத்தையும் புத்தியால் சந்நியாசம் செய்ய வேண்டும். இதன் மீது புத்தியை செலுத்தக்கூடாது என்பதை ஆத்மா புரிந்து கொள்கிறது. இந்த பழைய உலகையும் பழைய சரீரத்தையும் புத்தியால் சந்நியாசம் செய்திருக்கிறீர்கள். இப்போது ஆத்மாக்கள் நாம் செல்கிறோம். சென்று தந்தையை சந்திப்போம். எப்போது தந்தையை நினைவு செய்கிறீர்களோ அப்போதே அது நடக்கும். வேற யாரையும் நினைவு செய்தாலும் நிச்சயம் நினைவு வரும். பிறகு தண்டனையும் பெற நேரிடும். பிறகு பதவியும் குறையும். யார் நல்ல குழந்தைகளாக இருப்பார்களோ அவர்கள் நல்ல நாம் ஸ்காலர்ஷிப் பெற்றே தீருவோம் என தனக்குத்தானே உறுதிமொழி எடுப்பார்கள். நாம் தந்தையிடமிருந்து முழுமையாக அரச பாக்கியத்தை பெற்றே தீருவோம் என்பதை இங்கும் ஒவ்வொருவரும் எண்ணத்தில் வைக்க வேண்டும். அவர்களின் நடத்தையும் அப்படியே இருக்கும். போக போக முயற்சி செய்து செய்து நன்றாக முன்னேற வேண்டும். எப்போது தினந்தோறும் மாலையில் தனது மனநிலையை பார்ப்பீர்களோ அப்போதே அதுவும் நடக்கும். ஒவ்வொருவரை பற்றிய சமாச்சாரமும் தந்தையிடம் வருகிறது. தந்தை ஒவ்வொருவரையும் புரிந்து கொள்ள முடியும். உன்னிடம் அது தெரியவில்லை, இப்படி லட்சுமி நாராயணர் ஆவதைப் போல முகம் தெரியவில்லை என்று தந்தை ஒருவரிடம் சொல்கிறார். நடத்தை, உணவு, பானங்கள் எல்லாவற்றையும் பாருங்கள். சேவை எங்கே செய்கிறீர்கள், பிறகு என்னவா ஆகிறீர்கள். பிறகு நாம் எதையாவது செய்து காட்ட வேண்டும் என உள்ளத்தில் நினைக்கிறீர்கள். இதில் ஒவ்வொருவரும் தனித்தனியாக தனது பாக்கியத்தை உயர்ந்ததாக மாற்ற படிக்க வேண்டும். ஒருவேளை ஸ்ரீமத்துப்படி நடக்கவில்லை என்றால் பிறகு இவ்வளவு உயர்ந்த பதவியும் பெற முடியாது. இப்போது பாஸ் ஆகவில்லை என்றால் ஒவ்வொரு கல்பமும் பாஸ் ஆக மாட்டீர்கள். தான் எந்த பதவி பெற தகுதி உடையவர் போன்ற எல்லாம் காட்சியாக கிடைக்கும். தனது பதவியின் காட்சியையும் பார்த்து கொண்டே இருப்பீர்கள். ஆரம்பத்திலும் காட்சி பார்த்தீர்கள், பிறகு அவற்றை சொல்வதற்கு தந்தை தடை செய்தார். கடைசியில் நாம் என்ன பதவி பெறுவோம் என்ற எல்லாம் தெரிந்துவிடும். பிறகு ஒன்றும் செய்ய முடியாது. கல்பத்திற்கு இதே நிலை ஏற்படும். இரட்டை கிரீடதாரியாக இரட்டை ராஜபாக்கியத்தை பெற முடியாது. இப்போது முயற்சி செய்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. திரேத்தாயுக கடைசி வரை 16,108 மணிகளின் பெரிய மாலையை உருவாக்க வேண்டும். நரனிலிருந்து நாராயணனாகும் முயற்சி செய்யவே நீங்கள் இங்கு வருகிறீர்கள். எப்போது குறைந்த பதவியின் காட்சி கிடைக்குமோ அந்த நேரம் தலை கீழே தூங்கும். நாம் எந்த முயற்சியும் செய்யவில்லை என வெறுப்பு வர ஆரம்பிக்கும். சாட் வையுங்கள், இதை செய்யுங்கள் என பாபா எவ்வளவு புரிய வைத்தார். அதனால் எந்த குழந்தை வந்தாலும் அவர்கள் எல்லோருடைய போட்டோவும் இருக்க வேண்டும் என்று தந்தை சொல்கிறார். எல்லோரும் ஒன்றாக இருக்கும் குரூப் போட்டோவாக இருந்தாலும் பரவாயில்லை, பார்ட்டிகளை அழைத்து வருகிறீர்கள் தானே. பிறகு அதில் தேதி முதலியவற்றை குறிக்க வேண்டும். பிறகு யார் விழுந்தார்கள் என்பதை பாபா சொல்லிக்கொண்டே இருப்பார். தந்தையிடம் எல்லா சமாச்சாரங்களும் வருகின்றன. எத்தனை பேரை மாய அழித்து கொண்டு சென்றது, அழிந்தார்கள் என்பதை சொல்லிக்கொண்டே இருப்பார். அதிக மகள்களும் விழுகிறார்கள், முழுமையாக துர்கதி பெறுகிறார்கள். அதை பற்றி கேட்காதீர்கள். அதனால் குழந்தைகளே கவனமாக இருங்கள் என்று தந்தை சொல்கிறார். மாயா ஏதாவது ஒரு உருவத்தை எடுத்து வந்து பிடிக்கிறது. யாருடைய பெயர் உருவின் பக்கமும் பார்க்கக்கூடாது. இந்த கண்களால் பார்த்தாலும் புத்தியில் ஒரு தந்தையை நினைவு இருக்க வேண்டும். 3வது கண் கிடைத்திருக்கிறது. அதனால் தந்தையை மட்டும் பாருங்கள், நினைவு செய்யுங்கள். தேக அபிமானத்தை அகற்றி கொண்டே செல்லுங்கள். அதற்காக கண்கள் தரையை பார்த்தபடி பிறரிடம் பேச வேண்டும் என்பது கிடையாது. அப்படி பலவீனமாகாதீர்கள். பார்த்த போதும் புத்தியோகம் தனது அன்புக்குரியவரிடம் இருக்க வேண்டும். இந்த உலகை பார்த்த போதும் இது சுடுகாடாக போவதை மனதில் புரிந்து கொள்கிறீர்கள். இதனோடு என்ன தொடர்பு வைப்பது? உங்களுக்கு ஞானம் கிடைத்திருக்கிறது. அதை தாரணை செய்து அதன்படி நடக்க வேண்டும். குழந்தைகள், நீங்கள் கண்காட்சி போன்ற இடங்களை புரிய வைக்கும் பொழுது 1000 முறை பாபா பாபா என்ற சப்தம் வர வேண்டும்.
தந்தையை நினைவு செய்தால் உங்களுக்கு எவ்வளவு நன்மை ஏற்படும், என்னை நினைவு செய்தால் விக்கிரமங்கள் அழியும் என்று சிவபாபா சொல்கிறார். சிவபாபாவை நினைவு செய்தால் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாறுவீர்கள். என்னை நினைவு செய், இதை மறவாதே என்று தந்தை சொல்கிறார். மண்மனாப்பாவை என்ற தந்தையின் டைரக்ஷன் கிடைத்திருக்கிறது. பாபா என்ற வார்த்தையை மிக நன்றாக அரைத்து கொண்டே இருங்கள் என்று தந்தை சொல்கிறார். நாள் முழுவதும் பாபா பாபா என சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். வேறு எந்த விஷயமும் கிடையாது. நம்பர் 1 முக்கிய விஷயமே இதுதான். முதலில் தந்தை அறிய வேண்டும். இதில் தான் நன்மை இருக்கிறது. இந்த 84 பிறவிகளின் சக்கரத்தை நினைவு செய்வது மிகவும் எளிது. குழந்தைகளுக்கு கண்காட்சியில் புரிய வைக்க மிகுந்த ஆர்வம் இருக்க வேண்டும். ஒருவேளை உங்களால் புரிய வைக்க முடியவில்லை என்றால் நான் எங்கள் பெரிய சகோதரியை அழைக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் இதுவும் பாடசாலை. இதில் சிலர் குறைவாகவும் சிலர் அதிகமாகவும் படிக்கிறார்கள். இதை சொல்வதற்கு தேகாபிமானம் வரக்கூடாது. எங்கே பெரிய சென்று இருக்குமோ அங்கே கண்காட்சியும் வைக்க வேண்டும். வே டு ஹெவன் சித்திரத்தை வைக்க வேண்டும். இப்போது சொர்க்கவாசல் திறக்கிறது. இந்த நடக்கப் போகும் சண்டைக்கு முன்பாக தனது ஆஸ்தியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று எழுத வேண்டும். கோவிலுக்கு எப்படி தினந்தோறும் போகிறார்களோ அதே போல உங்களுக்கு இந்த பாடசாலை இருக்கிறது. சித்திரங்களை மாட்டி வைத்திருந்தால் விளக்குவது எளிதாக இருக்கும். நமது பாடசாலையை சித்திரசாலையாக மாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். கொஞ்சம் அலங்காரம் நன்றாக இருந்தால் மனிதர்கள் வருவார்கள். வைகுண்டம் போவதற்கான வழி ஒரு நொடியில் புரிந்து கொள்ளும் வழி தமோ பிரதானமாக இருக்கும். எவரும் வைகுண்டத்திற்கு போக முடியாது என்று தந்தை சொல்கிறார். புதிய உலகத்திற்கு போவதற்கு சதோ பிரதானமாக மாற வேண்டும். அதற்கு எந்த செலவும் கிடையாது. அதற்கு எந்த கோவிலுக்கோ அல்லது தேவாலயத்திற்கோ போக வேண்டிய அவசியமில்லை. நினைவு செய்து பவித்திரமாகி நேராக இனிய வீட்டிற்கு செல்வீர்கள். நீங்கள் அழுக்கிலிருந்து இப்படி தூய்மையாவீர்கள் என்பதற்கு நான் உத்தரவாதம் தருகிறேன். கால சக்கர படத்தில் கேட்டு பெரிதாக இருக்க வேண்டும். சொர்க்கத்தின் கதவு எப்படி திறக்கிறது என்பது எவ்வளவு தெளிவாக இருக்கிறது. நரகத்தின் கேட்டு மூடப்பட வேண்டும். சொர்க்கத்தில் நரகத்தின் பெயர் இருக்காது. கிருஷ்ணரை எவ்வளவு நினைவு செய்கிறார்கள். ஆனால் அவர் எப்போது வருகிறார் என்பது யாருக்கும் தெரியாது. ஒன்றுமே தெரியவில்லை. தந்தையே யார் என்று தெரியவில்லை. பகவான் நமக்கு மீண்டும் ராஜயோகத்தை கற்பிக்கிறார் என்பது நினைவில் இருந்தாலும் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். நாம் காட் ஃபாதர்லி ஸ்டூடெண்ட் என்ற மகிழ்ச்சியும் இருக்க வேண்டும். இதை ஏன் மறக்க வேண்டும்? நல்லது. இனிமேல இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் 1. முழு நாளும் வாயிலிருந்து பாபா பாபா என்ற சப்தம் வந்து கொண்டே இருக்க வேண்டும். கண்காட்சிகளில் புரிய வைக்கும் போது வாயிலிருந்து 1000 முறை பாபா பாபா என்ற வார்த்தை வர வேண்டும். 2. இந்த கண்களால் அனைத்தையும் பார்க்கும் போதும் ஒரு தந்தை நினைவு இருக்க வேண்டும். உங்களுக்குள் பேசும்பொழுதும் 3வது கண் மூலமாக ஆத்மாவையும் ஆத்மாவின் தந்தையையும் பார்க்கும் பயிற்சி செய்ய வேண்டும். வரதானம்: ஒவ்வொரு நொடியையும் ஒவ்வொரு எண்ணத்தையும் விலை மதிப்பற்ற வகையில் பயன்படுத்தும் விலை மதிப்பற்ற ரத்தினமாகுக. சங்கம யுகத்தின் ஒவ்வொரு நொடிக்கும் அதிக மதிப்பு இருக்கிறது. எப்படி 1க்கு லட்சம் மடங்கு கிடைக்கிறதோ அப்படி ஒரு நொடி வீணாகும் பொழுது லட்சம் மடங்கு வீணாகும். எனவே அவ்வளவு கவனம் கொடுத்தால் கவனக்குறைவு முடிந்துவிடும். இப்போது கணக்கு கேட்பவர் யாருமில்லை. எனினும் சற்று நேரத்திற்கு பிறகு வருத்தப்பட நேரிடும். ஏனென்றால் இந்த நேரம் அதிக மதிப்பு வாய்ந்தது. யார் தனது ஒவ்வொரு நொடியையும் ஒவ்வொரு எண்ணத்தையும் விலை மதிப்பற்ற வகையில் பயன்படுத்துவாரோ அவரே விலை மதிப்பற்ற ரத்தினம் ஆவார். ஸ்லோகன்: யார் சதா யோக உத்தியில் இருப்பாரோ அவர் ஒத்துழைப்பை அனுபவம் செய்து வெற்றி பெறுவார். அவ்வியக்த செய்கை: ஆன்மீக ஸ்திதியில் இருக்கும் பயிற்சி செய்யுங்கள். அகநோக்கில் இருங்கள். ஆத்மா என்ற வார்த்தை நினைவிற்கு வரும்போதே ஆன்மீகத்தோடு கூடவே சுபபாவனையும் வருகிறது. திருஷ்டி பவித்திரமாகிறது. ஒருவர் உங்களை திட்டினாலும் இந்த ஆத்மா தமோ குண பாகத்தை நடித்து கொண்டிருக்கிறது என்பது நினைவில் இருந்தார் அவரை வெறுக்க மாட்டீர்கள். அவருக்கு சுபபாவனை கொடுத்து கொண்டே இருப்பீர்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.